முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ஊரெங்கும் செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் பெருகி வருகிறது. சென்னை போன்ற பெருநகரங்களில் 40க்கும் அதிகமான பிரத்யேகமான கருத்தரிப்பு மையங்கள் வந்துவிட்டன. உலகமயமாக்கலுக்கு பிறகான வாழ்வியல் முறை மாற்றங்கள் காரணமாக மக்களிடம் கருத்தரிப்பு பிரச்சனை அதிகரித்து வருகிறது. இதையடுத்து பல்வேறு தொழிலதிபர்களும் கார்ப்பரேட் முதலைகளும் கூட கருத்தரிப்பு மையங்களில் முதலீடு செய்ய ஆரம்பித்து விட்டனர். ஆடி தள்ளுபடியில் துணி விற்பதைப் போல சில கருத்தரிப்பு மையங்கள் குழந்தை பெற சிறப்பு சம்மர் ஆஃபர் என அறிவிக்கும் விளம்பரங்கள் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்றன. குழந்தையின்மையினால் ஏக்கத்திலேயே வாழ்நாளை கழிக்கும் தம்பதிகளுக்கு அறிவியல் தந்த வரப்பிரசாதம்தான் செயற்கை கருத்தரிப்பு முறை. ஆனால் இதை முழுக்க முழுக்க வணிக நோக்கில் மட்டுமே இன்னொரு தளத்திற்கு எடுத்துச் செல்ல ஆரம்பித்திருக்கின்றனர். பொதுவாக திருமணமாகி பல வருடங்கள் குழந்தை இல்லை என்றால்தான் செயற்கை கருத்தரிப்பு மையங்களை நாடுவார்கள். ஆனால் சென்னை போன்ற பெருநகரங்களில் திருமணமாகி ஒரு வருடம் முடிவதற்குள் கூட செயற்கை கருத்தரிப்பு மையங்களின் வாசலில் வந்து நிற்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆண்மை குறைவு, குழந்தையின்மை குறித்த பிரச்சனைகளுக்கு உரிய மருத்துவர்களை அணுகாமல் பல தவறான தகவல்களை அள்ளித்தரும் இரவு நேர மிட்நைட் மந்திரங்கள் போன்ற டிவி ஷோக்களை பார்த்தும் இணையத்தில் தவறான தகவல்களை படித்தும் குழந்தையின்மை குறித்த தவறான புரிதல்களால் பயந்து போய் கருத்தரிப்பு மையங்களை நோக்கி ஓடுகிறார்கள். கருத்தரிப்பு மையங்களில் நடக்கும் முறைகேடுகள் வெளிப்படையாக தெரிவது கிடையாது. கருத்தரிப்பு மையங்களை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கும் சிகிச்சை பெறுபவரின் ஆரோக்கியத்தை உறுதி செய்வதற்கும் கடுமையான சட்டங்கள் தேவை. சில ஃபெர்டிலிட்டி சென்டர்கள் பணத்துக்காக பல்வேறு அயோக்கியத்தனங்களை செய்வதாக வரும் தகவல்கள் அதிர்ச்சி அளிக்கின்றன. தம்பதிகள் சிகிச்சைக்கு வரும்போது கணவருக்கு விந்துக்கள் தரம் குறைவாக இருப்பதை கண்டுபிடித்தால் அவரிடமிருந்து அதை வாங்கி பலப்படுத்துவதாக சொல்கிறார்கள். இதற்கு சில ஆயிரங்கள் முதல் லட்சம் வரை கூட வசூலிக்கிறார்கள். தன்னிடம் குறைபாடு இருந்தாலும் தனது விந்துவிலிருந்து வாரிசு உருவாகும் வாய்ப்பு இருப்பதால் கணக்கு பார்க்காமல் செலவு செய்கிறார்கள். ஆனால் அதை அப்படியே தூக்கி போட்டுவிட்டு ஏற்கனவே விந்துதானம் செய்த மற்றொருவரின் விந்தை எடுத்து சம்பந்தப்பட்ட பெண்ணிற்கு செலுத்தி விடுவதாக சர்ச்சைகள் எழுகின்றன. இது போன்ற குற்றச்சாட்டுகளை மையக்கருவாக கொண்டு மேலோட்டமான முறையில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் சமீபத்தில் திரைக்கு வந்தது குறிப்பிடத்தக்கது. கருத்தரிப்பு மையங்களுக்கு செல்வதே ஆபத்து என இதன் மூலம் பயமுறுத்த முயலவில்லை. கருத்தரிப்பு மையங்களில் சிகிச்சை பெற்று ஆரோக்கியமான குழந்தைகளுடன் மகிழ்ச்சியுடன் வாழ்பவர்களும் இருக்கிறார்கள். கருத்தரிப்பு மையங்கள் தான் பல்லாயிரக்கணக்கான மக்களின் வாழ்வில் வசந்தம் தந்துள்ளது. ஆனால் கருத்தரிப்பு மையம் என்பது ஒரு வியாபாரமாக மாறும்போது மக்கள் விழிப்புடன் இல்லாத பட்சத்தில் கருத்தரிப்பு மையங்களில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதற்கும் சிகிச்சை பெறுபவர்கள் ஏமாற்றப்படவும் வாய்ப்பு இருப்பதை மறுக்க முடியாது. குழந்தையின்மை சிகிச்சைகள் பற்றி விரிவாக மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிகிச்சை சிறப்பு நிபுணர் டாக்டர் தாட்சாயினியிடம் பேசினோம். பொதுவாக ஆணிடமோ பெண்ணிடமோ உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருந்து அதனால் குழந்தை பிறக்கவில்லை என்றால் மட்டுமே சிகிச்சை தரப்படுகிறது. ஆனால் கருத்தரிப்பு மையங்களுக்கு வருபவர்களில் சுமார் 40 பேருக்கு வேலை பளு, மன அழுத்தம், உடலில் ஏதாவது சிறு பிரச்சனைகள், தம்பதிகளுக்கிடையே புரிதலின்மை போன்றவற்றின் காரணமாகவே தாம்பத்திய வாழ்வில் இருந்து குழந்தை பிறப்பதில்லை. கவுன்சிலிங் மற்றும் சில சாதாரணமான சிகிச்சைகள் மூலமாக இயற்கையான முறையிலேயே இவர்களுக்கு குழந்தை பிறந்துவிடும் வாய்ப்பு இருக்கிறது. ஒரு தம்பதிக்கு குழந்தை பிறக்கவில்லை எனில் சம்பந்தப்பட்ட இருவருக்கும் பரிசோதனை செய்ய வேண்டியது அவசியம். ஆண்களுக்கு உயிரணுக்களின் எண்ணிக்கை, அவற்றின் வடிவம், நகரும் திறன் ஆகியவை மிக முக்கியம். சிலருக்கு உயிரணுக்கள் உற்பத்தியே இல்லாமல் இருக்கலாம். சிலருக்கு உற்பத்தி இருந்தாலும் சில தடைகள் காரணமாக வெளியே வருவதில் சிக்கல் இருக்கலாம். பெண்களை பொறுத்தவரை கருக்குழாய்கள் ஒழுங்காக வளராமல் இருந்தாலோ, அவற்றில் ஏதேனும் தடை இருந்தாலோ, கருக்குழாய் பிறவி குறைபாடுகளால் பாதிக்கப்பட்டிருந்தாலோ பிரச்சனைதான். இது தவிர பெண்களின் சினைப்பையில் ஏதேனும் கோளாறுகள், பிசிஓடி என சொல்லப்படும் சினைப்பை நீர்க்கட்டிகள் பிரச்சனை இருந்தால் குழந்தை பேறு அடைவதில் சிக்கல் ஏற்படலாம். கர்ப்பப்பை ஒழுங்கான வடிவத்தில் வளராமல் நின்று போய்விட்டாலோ, மிகச் சிறியதாக இருந்தாலோ, கர்ப்பப்பையில் தொற்று காணப்பட்டாலோ, கர்ப்பப்பையில் காசநோய் ஆகியவை இருந்தாலோ கரு உருவாகாத நிலை ஏற்படலாம். இது மட்டுமன்றி ஒரு சிலருக்கு உடலில் இதுபோன்ற எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் தாம்பத்திய வாழ்க்கை மூலம் குழந்தை பெற முடியாத நிலையும் இருக்கின்றது. பலமுறை தாம்பத்தியம் மூலம் முயற்சித்தும் குழந்தை பெற முடியவில்லை எனில் என்ன பிரச்சனை என்பதை கண்டுபிடித்தால் மட்டுமே தீர்வை நோக்கி நகர முடியும். பெண்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு மாதவிடாய் காலத்தில் கருமுட்டை வெளியாகும் சமயங்களில் பரிசோதனை செய்ய வேண்டும். பெண் மருத்துவர் நேரடி பரிசோதனை செய்த பின்னர் இரத்த பரிசோதனை மூலமாக இரத்த சோகை, தைராய்டு மற்றும் சில ஹார்மோன்கள் பரிசோதனை செய்ய வேண்டும். AMH என சொல்லப்படும் ஆன்டி முலேரியன் ஹார்மோன் பெண்களுக்கு மிகவும் முக்கியம்.
இதன் அளவுகள் 4 முதல் 6க்குள் இருந்தால் நல்லது. 2க்கு கீழ் குறைந்துவிட்டால் சிக்கல் ஏற்படக்கூடும். இது மட்டுமன்றி கர்ப்பப்பை மற்றும் கருக்குழாய்களும் பிரத்யேக ஸ்கேன் பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். ஆண்களை பொறுத்தவரையில் இரத்த சோகை, சர்க்கரை அளவுகள் நார்மலாக இருக்கின்றதா என்பதையும் பரிசோதிக்க வேண்டும். FSH ஹார்மோன் சரியான அளவில் உள்ளதா, தைராய்டு பிரச்சனை இருக்கிறதா என்பதை பரிசோதனை செய்துவிட்டு ஆண் மருத்துவர் முன்னிலையில் நேரடி பரிசோதனையும் செய்ய வேண்டும். மிக முக்கியமாக ஆண்களின் உயிரணுக்களை பரிசோதனை செய்ய வேண்டும். இது போன்ற பரிசோதனைகளை செய்தால் மட்டுமே யாருக்கு என்ன பிரச்சனை என்பதை சொல்ல முடியும். மேம்போக்காக எதையாவது கணித்து சிகிச்சை அளிக்க கூடாது. இயற்கையான முறையிலேயே கரு உருவாகும் வாய்ப்பு உள்ளதை தவிர்த்துவிடக் கூடாது. இயற்கையான முறையில் வாய்ப்பே இல்லை என உணர்ந்தாலோ அல்லது தம்பதிகளில் யாருக்காவது பிரச்சனை இருந்து இயற்கையான முறைக்கு கரு உருவாக வாய்ப்பே இல்லை என்ற சூழ்நிலை வந்தாலோ மட்டுமே தம்பதிகள் விருப்பப்படும் பட்சத்தில் செயற்கை கருத்தரிப்பு முறையை நாடலாம். செயற்கை கருத்தரிப்பு முறையில் முதல் கட்டமே IUI முறை, அதாவது ஆணின் உயிரணுவை எடுத்து நேரடியாக பெண்களின் கர்ப்பப்பையில் செலுத்தும் தொழில்நுட்பம். ஒரு ஆணுக்கு குறைந்தபட்சம் 15 மில்லியன் உயிரணுக்கள் இருப்பது அவசியம். அதற்கு கீழ் இருந்தால் இயற்கையான முறையில் குழந்தை பெறுவது மிக கடினம். 10 முதல் 15 மில்லியன் உயிரணுக்கள் இருப்பவர்களுக்கு IUI முறை ஏற்றது. ஆண்கள் நேரடியாக தங்களது விந்துவை கருத்தரிப்பு மையங்களில் உள்ள பிரத்யேக பாட்டிலில் சேகரிக்க வேண்டும். ஆண்ட்ராலஜி பரிசோதனை கூடத்தில் சிறந்த உயிரணுக்கள் தேர்ந்தெடுக்கப்படும். ஒருவர் 3 மில்லி அளவுக்கு விந்துவை தந்தால் அதை சுத்தப்படுத்தி 0.6 மில்லி அளவுக்கு உயிரணுக்களை தேர்ந்தெடுத்து மனைவிக்கு கருமுட்டை வெளியாகும் சமயங்களில் உடலில் செலுத்தி விடுவார்கள். பொதுவாக பெண்களுக்கு ஒரு கருமுட்டை தான் மாதவிடாயில் வரும். IUI முறையில் பெண்களுக்கு சில மருந்துகள் கொடுக்கப்படுவதால் 2 முதல் 3 முட்டைகள் வரை உருவாகும். இதனால் கரு உருவாவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கிறது. அதே சமயம் இரட்டையர்கள் பிறப்பதற்கான வாய்ப்பும் அதிகரிப்பதை மறுக்க முடியாது. IUI சிகிச்சை மூலம் 15லிருந்து 20% பேருக்கு குழந்தை பிறக்கிறது. IUI சிகிச்சையில் இன்னொரு முறை உள்ளது. ஆண்களுக்கு உயிரணுக்களின் எண்ணிக்கை மிக மிக குறைவாக இருக்கும் பட்சத்தில் தம்பதிகள் இருவரும் விரும்பினால் மட்டும் உயிரணு தானம் மூலமாக இதே சிகிச்சையை செய்யலாம். உயிரணு தானம் வங்கியில் இருந்து பெறப்பட்டு மீண்டும் பரிசோதிக்கப்பட்டு தூய்மை செய்யப்பட்டு ஆக்டிவ் உயிரணுக்கள் மனைவியின் உடலில் செலுத்தலாம். கணவர் மற்றும் மனைவி என இருவரின் முழு ஒப்புதலின் பேரில் மட்டுமே இந்த வகையில் கருத்தரிப்பு மையங்கள் சிகிச்சை தர வேண்டும் என கட்டுப்பாடு உண்டு. அடுத்தது IVF முறை. விந்தில் 10 மில்லியனுக்கும் குறைவான உயிரணுக்கள் இருக்கும் ஆண்களுக்கும் சினைப்பை நன்றாக இருந்தும் கருக்குழாய் வளர்ச்சி சரியில்லாத பெண்களுக்கும் பலனளிப்பது இந்த முறைதான். IVF முறையில் சிகிச்சை பெற முடிவெடுத்தால் பெண்களுக்கு ஹார்மோன் ஊசிகள் முதலான சிகிச்சைகள் கொடுத்து சில முட்டைகள் வரை பெறப்பட்டு பாதுகாக்கப்படும். ஆண்களை பொறுத்தவரையில் அவர்களிடமிருந்து விந்து பெறப்பட்டு பல்வேறு பரிசோதனைகளுக்கு பிறகு அதிலிருந்து நல்ல உயிரணுக்கள் மேம்படுத்தப்பட்டு தேர்ந்தெடுக்கப்படுகிறது. ஒரு டெஸ்ட் டியூபில் பெண்களின் கருமுட்டைகளில் எம்ரியோஸ்கோபிக் கருவியில் பாதுகாப்பாக வைக்கப்படுகிறது. கருவும் உயிரணுவும் இணைந்து எம்ரியோக்குள் உருவான பிறகு 3வது நாள் அல்லது 5வது நாளில் எம்ரியோ மனைவியின் உடலில் செலுத்தப்படுகிறது. IVF முறையிலும் ஒரே சுழற்சியில் வெற்றிகரமாக குழந்தை பிறந்துவிடும் என சொல்ல முடியாது. 2-3 சுழற்சிகள் கூட தேவைப்படலாம். இம்முறையிலான சிகிச்சையில் 45லிருந்து 55% வரை குழந்தை பிறக்கிறது. கர்ப்பப்பை சரியில்லாத பெண்களுக்காக உருவான முறைதான் சர்ரோகசி என சொல்லப்படும் வாடகை தாய் முறை. கணவரின் உயிரணு மற்றும் மனைவியின் முட்டை அல்லது கருமுட்டையை தானமாக பெற்று டெஸ்ட் டியூப் முறையில் எம்ரியோ உருவாக்கி இன்னொரு பெண்ணின் கர்ப்பப்பையில் வைத்து கருவை வளர்ப்பதே வாடகை தாய் முறை. கணவர் மனைவி இருவருக்கும் பிரச்சனை எனில் உயிரணு மற்றும் கருமுட்டை இரண்டையும் தானமாக பெறும் வாடகை தாய் முறையில் குழந்தை பெற வழி இருக்கிறது என குழந்தை பேருக்கான சிகிச்சை முறைகள் பற்றி விளக்கமாக சொன்னார் டாக்டர் தாட்சாயினி. எல்லாமே வியாபாரமாகி வரும் சூழலில் கவனமுடன் இருக்க வேண்டியது நம் கடமைதான். மேலும் இது போன்ற பயனுள்ள செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.